வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஜேஎம் பஷீர். இன்னைக்கு புனித ரமலான் திருநாளை முன்னிட்டு இன்னைக்கு 27வது நோன்பு. இந்த ரமலான் மாதத்துல 30 நாளும் நாங்க முஸ்லாமியர்களுடைய கடமைகள், முக்கியமான கடமையான ரமலான் மாதத்துல 30 நாள் நோன்பு இருப்போம். இன்னைக்கு 27வது நோன்பை இன்னைக்கு நாங்க கடக்க போறோம். இதனால கிடைக்கக்கூடிய இந்த இறைவனுக்காக நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல 1/3 தர்மம் சொல்லி கடமையாக்கியிருக்காங்க. நம்ம தர்மம் செய்வது கடமை என்று இஸ்லாமிய சமூகத்துல சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க சம்பாதிக்கக்கூடிய வருமானத்துல இருந்து 1/3 தர்மம் செய்வோம். அவங்க இன்பமா அடையிறத பார்த்து நாங்க இன்பம் அடைஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஒட்டுமொத்த காவலா இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. என்னன்னா, வக்ஃபு வாரிய சொத்துக்களை அந்த சட்டத்தை அமுல்படுத்தக்கூடாது, வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை அமுல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி இன்னைக்கு அந்த தீர்மானத்திற்கு முழு ஆதரவுடன் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அதே மாதிரி சிஐஏ என்ஆர்சி சட்டம் அதாவது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா அரசு நிறைவேற்றிய போது அதை தமிழக சட்டமன்றத்துல முதலமைச்சர், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த முதலமைச்சரும் நிறைவேற்றாத போது சட்டமன்ற எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக முதலமைச்சர் தான் இஸ்லாமிய மக்களுடைய ஒட்டுமொத்த பாதுகாவலனா இருக்கிறாரு. அதன் வழியில இன்னைக்கு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு என்னன்னா, நான் முதலா கைதானது அரசியல்ல கால் எடுத்து வைத்து முதல் முறையா கைதானது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக போடப்பட்ட மதமாற்று தடை சட்டத்துக்கு எதிராக போடப்பட்ட அந்த சட்டத்தின் நகலை கிழிக்கிறதுதான் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படிதான் என்னுடைய அரசியல் காலடி முதலில் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கும் போது இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் நாங்கள் நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆதரவா இருப்போம். ஒட்டுமொத்தமா ஒரு தேர்தலில் எங்களுடைய ஆதரவை தெரிவிப்போம். உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.